பண்ணையார் வீட்டில் வேலை செய்யும் இளைஞன் கார்த்திகேயன். அவருக்கு அண்ணாமலையார் இஷ்ட தெய்வம். ஒவ்வொரு கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை அன்று விரதமிருக்க அவன் தவறியதில்லை. திருவண்ணாமலை கோயிலுக்கு பண்ணையார் அடிக்கடி குடும்பத்துடன் செல்வார். பண்ணையார் திரும்ப வந்ததும் கார்த்திகேயனிடம் கோவில் பிரசாதத்தை கொடுப்பார். அதில் உள்ள திருநீரை பத்திரப்படுத்தி தினமும் நெற்றியில் பூசுவார் கார்த்திகேயன். ஒருநாள் இரவு படுத்திருந்த போது, அண்ணாமலையாரே, பண்ணையார் மாதந்தோறும் உன்னை தரிசிக்க தவறாமல் வருகிறார். அது அவர் செய்த புண்ணியம். ஆனால் என்னைப் போல உள்ள கூலி மக்கள் உன்னை என்றைக்கு தரிசிக்கப் போகிறோமோ தெரியவில்லை. என் வாழ்நாளில் ஒரு முறையாவது உன்னை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு வேணும். நான் உன் சன்னதிக்கு நடந்து வரக்கூட தயாராக இருக்கிறேன். ஆனால் பண்ணையார் எனக்கு கொடுக்கும் கூலி போய்விட்டால் என் குடும்பம் பசியால் வாடுமே. அவர் அனுமதிச்சாதானே வர முடியும். நீதான் எனக்கு வழி காட்டணும் என கார்த்திகேயன் வேண்டினான். கார்த்திகை மாதம் பிறந்தது. விரதமிருந்த கார்த்திகேயன் மாலை நேரத்தில் உள்ளூர் சிவன் கோயிலுக்குச் சென்றான். அங்கு பக்தி சொற்பொழிவு நடந்தது. தரையில் துண்டை விரித்து அமர்ந்தான் கார்த்திகேயன். சிவனின் திருவிளையாடல் சொற்பொழிவு என்பதால் ஆர்வமுடன் கேட்டான். அந்த சொற்பொழிவில் அண்ணாமலையாரை தரிசிக்க எறும்பு ஒன்று ஆசைப்பட்டது. ஆனால் அவ்வளவு எளிதான விஷயமா? ரொம்ப வருத்தப்பட்டது அந்த எறும்பு. இந்நிலையில் பசு மாடு ஒன்று தன் நண்பனிடம் அண்ணாமலையாருக்கு சோமவாரத்தன்று நடக்கும் பூஜைக்கு செல்வதாக கூறியது. அதை கேட்ட எறும்பின் புத்தி வேகமாக வேலை செய்தது. உடனே அந்த பசு மாட்டின் வால் மீது ஏறியது எறும்பு. சன்னதி வந்ததும் பசுவின் வாலில் இருந்து கீழே இறங்கியது. பிறகு எறும்பு மெதுவாக ஊர்ந்து சென்று தரிசித்தது. இந்த எறும்பு போல உள் அன்போடு யார் வேண்டினாலும் அதை அண்ணாமலையார் நிறைவேற்றுவார் என்றார் சொற்பொழிவாளர். இதைக் கேட்ட கார்த்திகேயனும் மனதிற்குள் மகிழ்ந்தான். தனக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டினான். அடுத்த வாரத்திலேயே பண்ணையார் கார்த்திகேயனை அழைத்து, உன் வீட்டுக்கு சென்று உனக்கு உடுத்த வேட்டி சட்டை எடுத்துட்டு வா என்றார் பண்ணையார். வழக்கமா எனக்கு உதவி செய்து வரும் கந்தன் மனைவிக்கு பிரசவமாம். அதனால் அவன் அவசரமாக ஊருக்கு சென்று விட்டான். ஆகையால் இன்று நீதான் என் கூட வரவேண்டும் என்றார். கார்த்திகை சோமவாரத்தன்று நாம் அண்ணாமலையாரை தரிசிக்கணும் என்றார். பண்ணையார் கூறியதும் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தார் கார்த்திகேயன். அவர் வேண்டுதலும் நிறைவேறியது. இறுதியாக பண்ணையாருடன் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்தார் கார்த்திகேயன். மறக்காமல் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்து மேலும் இதுபோல பக்தி தகவலை கேட்க பக்தி கதை எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரவும்.